அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிரியாணி சாப்பிடுவாங்க, கூடவே தண்ணி குடிக்க மாட்டாங்க. கோக் மாரி குடிப்பாங்க. அதுவும் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுவாங்க, கூட வந்து கோக் எடுத்துப்பாங்க. அது மாரி சாப்பிடலாமா? மெயினாக அவங்களுக்கே தெரியுது. வெளியில் இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா ஃப்ரைட் சிக்கனாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், இதில் கொழுப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் டைஜஸ்ட் ஆகிறதில்ல. அதனால டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இவங்க வந்து ஒரு சோடா மாதிரி வந்து எதா எடுக்கிறாங்க. அது வந்து ஹெல்ப் ஆகும். பட் பெஸ்ட்டு வந்து இந்த ஜிஞ்சர் ஏல்னு ஒன்று கிடைக்கும். அதாவது வெறும் சோடாவில் இஞ்சியை புழிஞ்சு பண்ணுவாங்க. அது குடித்தா பெட்டராக இருக்கும். பட் இந்த உணவெல்லாம் எப்பாவது சாப்பிட்லாம். அண்ட் அதுவும் கொஞ்சமாக சாப்பிட்டா போகிறோம். எல்லோரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி சண்டே எங்களோட டே, நான்வெஜ் டே, நாங்கள் ஒரு பிரியாணி கட்டிட்டோம், அன்றைக்கி வெஜிடபிளே கிடையாது. இதெல்லாம் பெருமை பண்ணுற விஷயமே கிடையாது. இப்போ நான்வெஜ் ஐட்டம் பருப்புக்கு பதில் தான் ஈக்குவேட் ஆகுது. ப்ரோட்டீன், ரைஸ் எல்லா உணவுகளுமே வெஜிடபிள் இருக்கணும். அப்படி தான் முன்னோர்கள் சாப்பிட்டாங்க. இப்போ தான் இந்த மாதிரி ஃபேஷன்லாம் வந்துடுச்சு. இது வந்தால் ஹெல்த்து கட்டாயம் போக தான்.